ஒரு வழியாக நம்மை விட்டு போய்விட்டது என நினைக்க வைத்த கொரோனா மீண்டும் பரவத் தொடங்கியிருக்கிறது. புதிய வகை கொரோனா தொற்று என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் மருத்துவத்துறை தலைவரும் மூத்த மருத்துவ ஆலோசகருமான மருத்துவர் ரகுநந்தனிடம் கேட்கலாம். உலக அளவில் கொரோனா மீண்டும் பரவி வருகிறது. இது வரும் நாட்களில் எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது நம்ம கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசு, மாநில அரசு அனைத்தும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அதனால இப்போ அட் பிரசன்ட் நம்ம எதுவும் பயம் கொள்ள தேவையில்லை. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கோவிட்-19 தொற்றுக்காக போடப்பட்ட தடுப்பூசிகள் புதிய வகை தொற்றிலிருந்து பாதுகாக்க பயனளிக்குமா? அது அவங்க ஆன்டிபாடி டைட்டர்ஸை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அட் ப்ரெசண்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வேக்சின் பற்றி கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணால் போதும். NB181 மற்றும் LF7 பெங்களூர் மற்றும் சென்னை போன்ற இடங்களில் உயிரிழப்பு ஏற்படுத்தியுள்ளதே. அது நம்ம கிளியராக சொல்லியிருக்காங்க. இன்சிடென்டல் ஃபைண்டிங், அதாவது அந்த பாதிக்க நபருக்கு பல நோய்கள், சிறுநீரக பாதிப்பு மற்றும் இருதய பாதிப்பு இருந்திருக்கு கூட. இது ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக தான் நம்ம எடுத்துக்க முடியும். டைரக்ட் காஸ் ஆஃப் டெத்தாக நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்வது அவசியம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல இந்த ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க் குரூப் யாருன்னா கர்ப்பிணி தாய்மார்கள், உடல் பருமனம் கொண்டவர்கள், சுகர் பேஷண்ட்டு, அதே மாதிரி பிபி, கிரானிக் இல்னஸஸ் சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், முதியோர்கள், இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பொது இடங்களில் போவதை தவிர்க்கலாம். அடுத்தது மாஸ்க், பொது இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் அணிய வேண்டும். அதே மாதிரி இந்த கை கால் கழுவதை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக அவங்களுக்கு காஃப், கோல்டு, ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். ஸோ அட் ப்ரெசன்ட் நம்மளுக்கு ஹை ரிஸ்க் குரூப் மட்டும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். புதிய வகை தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மத்திய அரசும் தமிழக அரசும் பயம் கொள்ள தேவையில்லை என்கிறார்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ ரீசெண்டாக நம்ம ரிப்போர்ட் பண்ணுற கேஸ் எல்லாமே ஓமிக்ரான் வகையை சேர்ந்த கோவிட் வைரஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஓமிக்ரான் வைரஸ் தன்னை உருமாற்றி கொள்ளக்கூடிய தன்மை உடையது. பட் அதனாலும் இப்போ J116, LF7.9, LF7.12 தான் இப்போ சர்க்குலேஷனில் இருக்குது. அதனால் அது ரொம்ப வீரியத்தன்மை கொண்டதல்ல, மைல்டு டிசீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதோட வைரஸஸை ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் சொல்லுவோம். அதை கண்டினியூஸாக நம்ம ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ எதுவும் புது மாதிரியான வைரஸ் எதுவும் இப்போ சர்க்குலேஷனில் இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இப்போ அட் ப்ரெசண்ட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர் கண்காணித்து இது மாதிரி நியூ வேரியண்ட் அது மாதிரி வேறு ஏதாவது வருதா, அது மாதிரி அதோட பரவும் தன்மை, அதோட வீரியம் பற்றிய ரிப்போர்ட்ஸ் வரும் பொழுது நாம் அதற்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுத்தால் போதும். தேங்க்யூ. மக்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு செல்லாமல் தவிர்ப்பது நல்லது. தற்காப்புக்காக முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். உடல் நல பாதிப்பு உள்ளவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது அவசியம்.